உங்க அம்மா ஆளை வச்சு கபாலி அடிச்சாக்கா. என்னடா சொல்ற? ஆமாக்கா. எனக்கு என்னடா தெரியும்? பெரிய பிரச்சனையா போய் கிடக்கு. உனக்கு தெரியாதப்ப? தெரியாதுப்பா. அவன பாவம்டா. அவன போட்டு ஏன்டா அந்த பொம்பளை அடிச்சி? சரி வாடா சீக்கிரம் போவோம். வாக்க எங்க கிடக்காருன்னு தெரியல இப்ப. என்னண்ணே மண்டையெல்லாம் உடஞ்சி இங்க தனியா உட்காந்துருக்கியானே? டேய் உன்ன யாரா இங்க வர சொன்னா? எதுக்குடா வந்து இருக்குன்னா செத்தனா வந்து பாக்குறது வந்தியாடா நீ? அண்ணே என்னண்ணே என்னமா பேசிட்டு இருக்கீங்க? என்னடா பேசிக்கிறேன்னா? ஏன் இவ்வளவு பெருசா மண்டை ஆளை வச்சு அடிச்சது இல்ல? ஆளை வச்சு அடிச்சா யாரு? நீங்க தான்டா உங்க சொந்த பந்தம் தான்டா ஆளை வச்சு அடிச்சீங்க. அண்ணே நானே இப்ப இருக்குறீங்களா செத்து போயிட்டா பாக்குறதுக்கு வந்தியாடா நீ இப்ப? டேய் அண்ணே நான் உங்களை தேடி வீட்டுக்கு போனேன். எதுக்குடா வீட்டுக்கு போன? எதுக்கு வீட்டுக்கு போன? சொர்ணாக்காவை காணோம். அந்த கிளவில அடி சாவடிக்கியா? என்ன அடிச்ச மாதிரியா? சரி யாருன்னு உடைச்சா அது சொல்லுங்க. நம்ம யாரு உடைச்ச? நீ தானே உடைச்சீங்க. எப்பறா நீ அப்படி ஏன்னா நீ சிரிப்பு காட்டுற? நானே பாத்து வந்திருக்கேன். ஐயோ மண்டே உடைச்சேனா? கூட சேர்ந்து ஆளை வச்சு அடிச்சு விட்டு இப்ப இருக்கிறா நான் செத்து போயிட்டானே பாக்க வந்தியாடா டேய்? எனக்கு தேச்சு சொல்லடா அப்படி பண்ணி. நானே உன்னை தேடி உங்க பாட்டி கேட்டா நீ வந்து மண்டே உடைச்சு விட்டுருக்காங்க அப்படி இப்படி பேசுறேன். அதோட தான் உன்னை தேடி வந்தேன். அந்த கிளவில இப்ப போடிச்சிட்டீங்க மண்டைய. இப்ப கிளவி போட்டு தள்ளி தான் வந்தீங்க. உண்மையிலே தெரியல. இப்ப நான் ஸ்கூல் டேய் நடிக்காதடா டேய் நடிக்காதடா போடா டேய். சொர்ணாக்கா அவ சொர்ணாவ பாருனாவ எங்க போனாலும் அவளை போய் கேளு போ. அவ அம்மா தான் பிளான் பண்ணி நீ உங்க எல்லாம் சேர்த்து மண்டை உடைச்சு அனுப்புனீங்க. யார் உண்மையை சொல்ல? யார் நீ தானே உடைச்சுன்றா? சிப்பி காட்டுற நீ ஏன்டா இருக்கு எனக்கு தலைவலி கொண்டாடுற? ஏற்கனவே இது பண்ணிட்டீங்க இப்ப திருப்பி வர தலைவலி இருக்கு. ஆஸ்பத்திரி எல்லாம் போயிட்டு வந்தேன். ஆஸ்பத்திரி போறேன் இதுக்கு போறேன் நானு. சரி ஒன் நேரம் எங்க வர சொன்னா? அண்ணே நான் சொர்ணாவை தேடி வந்தேன். உங்களுக்கு என்ன இவ்வளவு பெருசா இருக்கு? சொர்ணா தேடி போக வேண்டியது ஊர் ஊரா சொர்ணாவில தான் எனக்கு பிரச்சனை வந்துச்சு. சொர்ணாக்கா எங்கண்ணே? சொர்ணாக்கா எங்க இதுல வச்சுக்கிறேன் பாருங்க. சரிண்ணே என்னாச்சு உண்மையை சொல்லுங்க. மண்டை உடைச்சது யாருன்னு? இவ்வளவு தூரம் நீ கேட்கறதுலாம் சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கி. சரி சொல்லு. கம்முன்னு வயக்காட்டுல வேலை பார்த்துருந்தேன் புரியுதா? எல்லாம் 2 பேர் வந்தானுங்க. யாரு யாரு எந்த யார் 2 பேர்னா நீ தான் நீங்க தான் அனுப்பிச்சு விட்டீங்க. ஏன் நீ வேற திரும்ப ஐயோ உன்னோட தலை. சரி சொல்லுன்னு 2 பேர் வந்தா நீ கேட்றா பஸ் சொல்ல வேண்டியது. 2 பேர் வந்தானுடா. வந்து என்ன பண்றேன்னு அவனுலாம் வம்பிழுத்தானுங்க. வம்பிழுத்து என்ன வம்பிழுத்துனா என்ன பாட்டு பாடுற என்ன இது பண்ற அப்படின்னு சொல்லி வம்பிழுத்தானுங்க. சரி வம்பிழுத்துட்டு ஒருத்தன் திடீர்னு அடிச்சுட்டான் தெரியுமாண்ணே? அடிச்சானா? ஆமா அடிச்சுட்டான்ற எல்லா வேலையும் பண்ணிட்டு எப்பறம் அடிக்கிறீங்க? நடிப்புடா சாமி. அவன் அடிச்சு மண்டை உடைச்சு பக்கத்துல வந்தாங்க பாரா. அந்த பக்கத்து காட்டுல வேலை பாக்குறவங்க வந்து என்ன காப்பாத்தி விட்டாங்கடா. அப்பதானே ஒருத்தன் ஒரு வார்த்தை விட்டுட்டு போனா. அவன் என்ன தெரியுமா சொல்லிட்டு போனா? உன்ன அந்த பொண்ணு பின்னாடி அலையாத போவாத, அலைஞ்சனா உன கை கால உடைச்சிரும் உசுறு எடுத்துரும் அவனு வெட்டிடும் குத்திரும் சொல்லிட்டு வரேன்டா. சொர்ணாக்கு நிறைய அண்ணன் இருக்கு. யாருன்னு சொன்னாதானே தெரியும். நிறைய அண்ணன்னா ஊரு புள்ள அண்ணனா அவரு? ஆமா. ஐயோ மண்டை வேற உடைஞ்சிச்சு. கைய வைக்காதடான்ட்ட போடா டேய் போடா. சொர்ணாக்கு தெரியுமா தெரியாதா? சொர்ணான்றது யாருன்னு தெரியாதுடா. அவன் எங்க போனா யாரு போனா எங்க போய் தொலைஞ்சாலும் எங்க போய் கேட்றா போடா டேய். பிளான் பண்ணி அடிச்சு நானே உன்னை நம்பி தானே விட்டோம் நாங்க. உன்னை நம்பி என்ன நம்பி கூட வீட்டுல விட்டு போனியா? சொல்றேன் நீ தானே கூட்டிட்டு போய் பாட்டி வீட்டுல. உன் பாட்டி வீட்டுலன்னா பாட்டி எங்க அழுதுகிட்டு கிடக்காக. நீங்க என்ன இங்க பாட்டியா மண்டை உடைச்சு அழுவத்தான் செய்வா. சரி இப்ப சொர்ணா எங்கன்னு தெரியும்? சொர்ணா எங்க இதுல வச்சுக்கிற சொர்ணா நானு சொல்லு. அண்ணே சொர்ணா தெரிஞ்சா ரொம்ப ஃபீல். டேய் அது எதுல என்ன நினைச்சு ஃபீல் பண்ணுது? அதெல்லாம் ஒண்ணு ஃபீல் பண்ண தேவையில்ல ஒண்ணு பண்ண தேவையில்ல. போடா டேய் போடா டேய். நீ போடா. இவ்வளவு இதுக்குதான் இவ்வளவு நாள் இருந்ததா வீட்ல? என்னடா இருந்த போனன்ற வீட்ல இனிமே கல்யாணம் பண்ணி இப்ப அது எங்க இருக்கு அது தெரியுமா? அட எங்க இருக்கு எனக்கு என்ன கேக்குற தெரியும் தெரியுமா? அவன அப்படிதான் 2 பேரும் வந்து கேக்குறாங்க. அடிச்சு என்ன நீ இதெல்லாம் நான் பேச்சா அவனா 2 பேரும் வந்து எங்க இருக்குன்னு கேக்குறான். சொர்ணா அம்மா நான் எங்க இருந்து வந்து கேக்குது. அப்புறம் அவன மாமா நம்பி தான் அனுப்புறாங்க. ஒன்னேன்றதுன்னு கேட்பாங்க. வேற ஆட்டி கேட்பாங்க. என்ன நம்பி அனுப்புனியா? நீ தான் கூட்டிட்டு போய் உங்க பாட்டி வீட்டுல வச்சிருந்தீங்க. பாட்டி வீட்டுல நான் வச்சேனா? நானே என் மண்டையை அடிச்சு உடைச்சிட்டாங்கன்னு சொல்லி எல்லாரும் மேல கேஸ் கொடுக்கலாம்னு இருந்துட்டு இருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கிட்டியா? யாரு அடிச்சு உடைச்சாங்களோ அவங்க மேல தான். ஒழுங்கா ஓடி போயிரு. எல்லாம் அந்த லிஸ்ட்ல ஒன்னே சேர்த்துரு. ஒரு நாட்டு இந்த விஷயத்தை இப்பயே போய் சொல்லுவேன். எங்க இருக்குன்னு தெரியாது. நான் தேடி போய் கண்டுபிடிச்சாது இந்த விஷயம் சொல்லு. ஓடிடுறா வந்து நாயத்தை கேட்கறதுக்கு. அடிச்சா ஆளை வச்சு அடிச்சுட்டு இப்போ கடைசியில் கொண்டாந்து நலம் விசாரிக்க வந்திருக்கானா இருக்கனா இல்லை செத்து போயிட்டான்னு சொல்லி யார் அந்த சொர்ணா அம்மா பார்க்க சொல்லியிருப்பா. எல்லாத்தையும் பிடிச்சி நான் கண்டிப்பாக நான் உள்ள தள்ளலை. கபாலின்னு யாரும் காமிக்கல. அப்போ தெரியும் யாருன்னு பாரு. உங்க அம்மா ஆளை வச்சு கபாலி அடிச்சாக்கா. என்னடா சொல்ற? ஆமாக்கா. எனக்கு என்னடா தெரியும்? பெரிய பிரச்சனையா போய் கிடக்கு. உனக்கு தெரியாதப்ப? தெரியாதுப்பா. அக்கா சீக்கிரம் போய் பாருக்கா முதல்ல. அவங்க அம்மா தான் ஆளை வச்சு அடிச்சது சரி மண்டை உடஞ்சிருச்சுக்கா. ஆமாக்கா எனக்கு தெரியாதப்பா. அதாக்கா நீ சொல்ல விட. அவன பாவம்டா. அவன போட்டு ஏன்டா அந்த பொம்பளை அடிச்சி? போதை போட்டு தகராறு பண்ணிருக்கான் வீட்டுல. அதோட அடிச்சு மண்டையெல்லாம் உடைச்சு விட்டாங்க. இப்ப எங்க இருக்கான்னு தெரியல. ஆளு தேடி போ. சரி வாடா சீக்கிரம் போவோம். பாக்க எங்க கிடக்காருன்னு தெரியல. இப்ப இல்லையே நானும் பாத்துட்டேன். போன் வச்சிருக்கியா? போன் அடிக்க இல்லையாப்பா. அக்கா எனக்கு முக்கியமான வேலை இருக்கா. நான் போயிட்டு வரேன். நீ என்னமோ பண்ணுக்கா. நான் எப்படிடா போறது? சரி இப்படி நான் நடந்து ஓடுறேன்.